Hello friends, God bless you all. Vanakkam and welcome back to my channel Star Colors Tamil with me Sharmila. இன்னைக்கு நாம இந்த வீடியோல சாள மீன் நெத்திலி மீன் எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கறத பத்தியும் சாள மீனை எப்படி மொறுமொறுன்னு பொரிக்கிறது அப்படிங்கறத பத்தியும் அப்புறமா நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ சாள மீனை ஃபர்ஸ்ட் கழுவிக்கலாம். பாருங்க, இந்த சாள மீன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான மீன். இந்த மீன் வாங்கிட்டு வந்து ஒரு 10-15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ தான் இந்த செதில்லாம் நல்லா ஊறி நம்ம கழுகுறதுக்கு ஈஸியாக வரும். அதே மாதிரி நெத்திலி மீனையும் ஒரு 10-15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு செதில்லாம் ஈஸியாக எடுக்க வரும். எப்போவுமே நாம் மீன் வாங்கும்போது இந்த மாதிரி செவளத்தை பார்த்து தான் வாங்கணும். இந்த மாதிரி ரெட் கலரில் இருந்தால் தான் அது வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே மீன் வாங்க போகும்போது மீனை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும். அப்போ தான் அது ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு அர்த்தம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சாள மீனில் இருக்கிற செதில்களெல்லாம் இந்த மாதிரி எடுக்க போகிறேன். செதில் எடுக்கிறதுக்கு வால் பகுதியில் இருந்து விரல்களை வச்சு இப்படி சுரண்டும் போது க்ளீனாக செதில்கள் எல்லாமே வந்துடும். இப்போ வாய் பகுதியில் இருக்கிற செவளத்தை இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டு குடல் பகுதியும் பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கத்திரிக்கோல் எடுத்து வயிறு பகுதியிலிருந்து கழுத்து பகுதிக்கு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிற ரெக்கையும் வாலையுமே கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சாள மீனை க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு உள்ளாடி ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், இதையுமே நாம் க்ளீன் பண்ணிடணும். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக சாள மீன் க்ளீன் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற சாள மீனையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போது இன்னும் ஒரு முறை தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. இப்படி உள்ளே இருக்கிற எல்லா கருப்பு நரம்புகளையுமே நீட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் இதில் நமக்கு தெரியாமல் இருக்கிற செதில்கள் எல்லாமே ரிமூவ் ஆகும். இப்படி நல்லா போட்டு தேய்ச்சி சுத்தம் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ சுத்தம் பண்ணியாச்சு. இதையுமே நாம் 2 வாட்டி தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. இப்போது நமக்கு சாள மீன் கழுகியாச்சு. இந்த சாள மீனை இப்போ பொரிக்கலாம். பொரிக்கிறதுக்கு முன்னாடி சாள மீனில் இந்த மாதிரி கத்தி வச்சு 3 கோடுகள் போட்டுக்கோங்க. கோடுகள் போட்டால் தான் நாம் மசாலா வைக்கும்போது உள்ளெல்லாம் போய் நல்ல உப்பு காரெல்லாம் பிடிக்கும். இப்போ மீதி இருக்கிற சாள மீன் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். இதில் நான் இப்போ 2 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன். அப்புறமா இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக 1.5 ஸ்பூன் அரிசி மாவு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ சாள மீன் கூட இந்த வத்தல் உப்பு எல்லாமே நல்லா ஊறட்டும். வச்சிடலாம். அப்படியே ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இந்த சாள மீன் ஊறுற டைமில் இப்போ நெத்திலி மீனை க்ளீன் பண்ணிக்கலாம் குழம்புக்காக. பாருங்கள், இது வெள்ளை நெத்திலி அப்படின்னு சொல்லுவாங்க. தலை பகுதியை பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி வயிற்று பகுதியில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள குடல் பகுதி எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா செதில் நம்ம கை விரல்களை வச்சு இழுக்கும்போது வந்துடும். அதுக்கப்புறமா வால் பகுதியை பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். இந்த நெத்திலி மீன் கூட நெத்திலி மீன் சைஸ்லேயே சாள மீன் இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நெத்திலி மீனை க்ளீன் பண்ணிட்டோம். அது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதே மாதிரி சட்டியில் நல்லா சுற்றி தேய்ச்சி கழுவிக்கோங்க. இதில் இருக்கிற தேவையில்லாத செதில்களும் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறமா
நல்லா 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க. மீன் கழுகும்போது எப்போவுமே தண்ணி தாராளமாக விட்டு நல்லா கழுகிக்கோங்க. அப்போ தான் நல்லா நம்ம சுத்தமாக கழுக முடியும். இப்போ நெத்திலி மீன் கழுகியாச்சு. மீன் கழுகுன அப்புறமா உடனே நாம் மீன் கழுகுறதுக்கு யூஸ் பண்ண கத்தி அப்புறமா கத்திரிக்கோல் எல்லாத்தையுமே சோப் போட்டு உடனே கழுகிடுங்க. ஜிங்கையும் கழுகிடுங்க. நம்மளோட கைகளையும் உடனே கழுகிடுங்க. அப்போ தான் அந்த மீன் ஸ்மெல் போகும். மீன் ஸ்மெல் கண்டினியூவாக நம்ம கையில் இல்லாமல் இருக்கிறதுக்காக சோப்பு கழுகுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா மீன் ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. இப்போ நெத்திலி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். தேங்காய், ஜீரகம், நல்ல மிளகு, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இன்றைக்கி அம்மியில் அரைச்சி நான் குழம்பு வைக்க போகிறேன். அம்மியில் அரைச்சாச்சு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு வைக்க போகிறேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு தக்காளி, 3 மிளகாய், கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் விட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்தும் வதக்கிக்கோங்க. இப்போது வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருந்த தேங்காவை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்ல எண்ணெயில் வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளி அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலக்கிட்டு நாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து குழம்புக்கு தேவையான உப்பு கலந்து இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா நல்லா கொதித்ததுக்கப்புறமா நாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த நெத்திலி மீனை அது கூட சேர்த்து நல்லா வேக விடணும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நாம் விட்ட எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு. இப்போது நமக்கு சுவையான ரொம்ப கலர்ஃபுல்லான டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நாம் சாளை மீனை பொரிச்சிடலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது கூட ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு பொரிச்சிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நாம் ஊற வச்சுருந்த சாளை மீனை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே மெதுவாக அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நமக்கு ரொம்ப கிறிஸ்பியான கலர்ஃபுல்லான சாளை மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இப்போது இந்த சாளை மீன் ஃப்ரையும் நெத்திலி மீன் குழம்பும் வச்சு சாதம் கூட சாப்பிடும்போது செமையாக இருக்கும், சான்ஸே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெத்திலி மீன் குழம்பு சாளை ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.